வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது சட்டுன்னு ஒரு தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் நீங்கள் தோசை பண்ணுன்னா குறைஞ்சபட்சம் நைட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளிக்க விட்டு மறுநாள் தான் தோசைலாம் வீட்டில் பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி தோசை பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறோம். இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா நல்லா கெட்டியாக வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்மி பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏங்கிட்டனா அந்த கசகசா முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த காரம் புளிப்பு தன்மையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த குருமா கம்ப்ளீட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், உடைச்ச முந்திரி 10லேருந்து 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிடுறோம். கசகசா நீங்கள் தனியாக அரைக்கிறீங்கன்னா அரையாத அவ்வளோ சீக்கிரத்தில், இந்த மாதிரி தேங்காயோட போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். சோம்போட அளவு என்னன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும் அரை முடி தேங்காய்க்கு. இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். குருமா வந்து 2 விதமாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் தக்காளி குருமா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அடுத்தது மஞ்சளில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தலைப்பை போட்ட பிறகு பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதங்கணும். நார்மலாக குருமாக்கு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, வெங்காயம் வதங்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அதாவது தக்காளி குருமாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஏங்கிட்டனா அந்த இனிப்புத்தன்மை கம்மியாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா மசிஞ்சு வரும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். 5 தக்காளி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 3.5 தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வதக்குறோம். எதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போடுறோம், இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதனால தான் எடுத்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் நீங்கள் வீட்டில் குருமா பண்ணும்போது இன்னொரு விஷயம் கவனமாக வச்சுக்கணும். அது என்ன கேட்டோன்னா, இந்த தக்காளி சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பாக இருக்க தக்காளி ஒரு 3 தக்காளி அப்படின்னா 4 தக்காளி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்க புளிப்பு பார்த்திங்கன்னா 5 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளிலாம் போட்ட பிறகு இது தொக்கு மாதிரி வதக்குறோம். நீங்கள் எப்படி வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்க அதே மாதிரி பக்குவத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. தொக்கு மாதிரி வதங்கி முடித்த பிறகு பெருங்காயம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுரும்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நான்வெஜ் சால்னா சாப்பிட்ணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான குருமா தான். நீங்கள் குருமா நார்மலாக பண்ணும்போது நிறைய நான் சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி வதங்காமல் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலாக திருப்பி முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டிருக்கோம். அதாவது 1/4 இல்லை 1/6 கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்தது தக்காளி குருமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். தோசைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, தேங்காய் பத்தை 2, அவல் 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு சட்டுன்னு தோசை ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அதனால் 1 கப்பு ரவை எடுத்துக்கங்க. இதோட ரேஷியோ வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வீட்டில் கணக்கு போகிறதுக்கு. 1 கப்பு ரவைனா 1/2 கப்பு வந்து அவல் போடணும். 1/4 கப்பு தேங்காய் பால். தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியான தேங்காய் பாலை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு ரவை போட்டிருக்கேன். அதுலேயே அவல் 1/2 கப்பு போட்டிருக்கோம். போட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துருக்கும். நீங்கள் ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது தெரியும், சுத்தமாக தண்ணி கூடாது. அந்தளவுக்கு நல்லா தண்ணி உறிஞ்சிருக்கும் அந்த அவல்லையும் ரவைலையும். அதே டைமில் அந்த ரவையும் அவளும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலே நல்லா மசைகிற அளவுக்கு இருக்கும். நல்லா மேஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஊறினதான் ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் அந்த அவலும் ரவையும் போட்டிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5லேருந்து 2 தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல கெட்டியான தேங்காய் பால் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த பேட்டரை எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சரில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்ச அந்த பேட்டரை அப்படியே இன்னொரு பவுலில் போடுறோம். புளிப்பு தன்மைக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பான தன்மை தேவையில்ல, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும். இதுக்கு பிறகு உப்பு தேவையானது போட்டிருக்கும். குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காகனா தயிர் போட்ட உடனே ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் சோடா, உப்பு, தயிர், பேட்டர் இதெல்லாம் போட்ட பிறகு பிஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு கரண்ட்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக இறங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குக் பண்ணும்போது நல்லா இருக்காது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் நல்லா சீசன் பண்ணுங்க. அதாவது வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பேட்டரை ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க. அதே டைமில் கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்த கல்லில் தான் மாவு ஊற்றின உடனே இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வரும். புள்ளி புள்ளியாக வந்த பிறகு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு மூடி போட்டு அப்படியே குக் பண்ணினா ஒரு சூப்பரான சாஃப்டான தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் கோதுமை தோசை சாப்பிட்ருப்பீங்களே, அதே மாதிரி டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த புளியாக அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே தோசையை நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணி சாப்பிட்னோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். தோசை ரெடி பண்ணும்போது கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால் எந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்க கல்லோ அந்த டைமில் சும்மா ஒரு குழிக்கரண்டிக்கு மாவு ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தோசை ரெடி.